இதுக்கு பேர் தான் மகிழிக்கீரை. இந்த கீரை கிராமப்புறங்களில் அதிகமாக கிடைக்கும். பயிர் இதெல்லாம் விதைக்கிறப்ப அங்கே ஒரு களைச்செடி மாதிரி தான் இது உருவாகும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் சாப்பிடலாம். இது கடையவும் செய்வாங்க, பொரியலும் பண்ணுவாங்க. நம்ம கடையிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு 3-4 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிறணும். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணி வச்ச கீரையை அதில் போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். வெந்ததுக்கப்புறம் இது ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அது வெந்ததுக்கப்புறம் அதை தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடையும் போது அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணணும். எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக கிடைக்கும். வரமிளகா சேர்த்துக்கலாம். அந்த கீரையை அதோடு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இதுதான் கடையை. இதோட அப்பளம் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ.